அப்படியே மக்களே வாங்க நம்ம இப்போ உள்ளாடி இருக்கக்கூடிய அந்த சின்ன கோயிலுக்கு உள்ளாடி போய் பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு உள்ள வியூவை பார்க்க போகிறோம். மக்களே நம்ம உள்ளே வந்தாச்சு. அதாவது நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவை கீழே அழகாக படுக்க வச்சுருக்காங்க. அது இறந்ததுக்கப்புறம் அடக்கம் பண்ணுவாங்கள்ல, அந்த இடத்துக்கு வரும். இது நம்மளுடைய புனித தேவ சகாயம் பிள்ளை விழுந்த இடம். அந்த இடத்துல கம்மனஸ் காவலாக இருக்குது பாருங்கள். அடுத்தது மிக முக்கியமான இடம். இவர் முற்றுண்டி ஜெபம் செய்த இடம். அந்த இடத்துல இன்றைக்கும் அந்த பாறையில் அவர் நின்ன இடங்கள் அப்படியே இருக்குது பாருங்கள் மக்களே. அடுத்து நம்ம என்னென்னு பார்க்க போகிறோன்னா, அவர் பட்ட பாடுகளை பார்க்க போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பட்ட கஷ்டங்கள் மாதிரி இவர் இந்த சுவரில் அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க மக்களே. அவர் பட்ட கஷ்டங்கள் என்னென்னு பார்த்தா, கல்தூணில் கட்டுண்டு அடிக்கப்பட்டது, எருமையிலிருந்து விழுந்து கீழே இழுத்து செல்லுதல், மிளகு பானை ஆவியில் மூச்சு திணற வைத்தல், மரப்பிழையில் அடைத்து வைத்து கடிக்க வைத்தல், இந்த மாதிரி பல்வேறு விதமான கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க மக்களே. இந்த மாதிரி கஷ்டங்களை நம்ம அனுபவித்தா நம்ம அந்த இடத்துல என்ன செஞ்சுருவோம், இறந்து போயிடுவோம். இருந்தாலும் அவர் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக தொடர்ந்து என்ன செஞ்சார், அவருக்கு எந்த தீங்கும் வரலை. கடைசியில் துப்பாக்கியில் சுட்டு கொண்டாங்க. அப்படியே மக்களே நம்ம இப்போ மேலே போகக்கூடிய இடம் என்னென்னா, மணி அடித்தான் பாறைங்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம். இங்கே பாருங்கள், மக்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. இங்கே கேரளா மக்களும் அதிக பேர் வந்துட்டுருக்காங்க. நிறைய இடத்துலேருந்து மக்கள் இவரோட ஆசீர் பெற்று செல்கிறாங்க. இங்கே நீங்கள் என்ன வேண்டிட்டு போனாலும் உங்களுக்கு அப்படியே நடக்கும். இங்கே பாருங்கள் மக்களே, ஒவ்வொரு வியூவாக நாம் பார்க்க போகிறோம். எல்லாமே பாறைக்கு மேலே தான். அங்கே பாருங்கள், பிள்ளைங்க எல்லாம் மரத்துக்கு மேலே யார் இருந்து விளையாடிட்டு இருக்கா, அப்படியே தலை சுத்துன்னு நினைக்காதுங்க. நம்ம அடுத்த இங்கே உள்ள இயற்கையின் வியூவை பார்க்க போகிறோம். எப்படின்னு உள்ளதை இன்னும் ஓரிரு நிமிடங்களில் நாம் இயற்கையின் காட்சிகளை அருமையாக பார்க்க இருக்கிறோம். பாருங்கள் மக்களே, நமது ஆரல்வாய் மொழி சுற்றியுள்ள இயற்கை பகுதி எவ்வளவு அருமையாக இருக்கிறது. இந்த காட்சியை காண்பதற்கு எவ்வளவு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. பாருங்கள் மக்களே, இங்கே பாருங்கள், நம்மளுடைய இயற்கை இறைவன் தந்த வரம் எவ்வளவு அருமையாக இருக்கிறது. பாருங்கள் மக்களே, இங்கே பாருங்கள். தொடர்ந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், பார்த்துட்டே இருங்க பாருங்கள். நம்ம வீடியோவோட இது 2வது பகுதியிலேயாக போயிட்டுருக்கோம். அடுத்தது மேலே வந்தீங்கன்னா, இங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்திருக்காங்க பாருங்கள். அந்த கற்களை பாருங்கள், கற்களை எவ்வளோ அருமையாக அடிக்கிருக்காங்க பாருங்கள். இதுதான் முக்கியமான இடம். இங்கே பாருங்கள், மணி அடித்தான் பாறை வந்தாச்சு. நம்ம மணியை அடித்து பார்க்குறோம். பாருங்கள், சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. கல்லை தட்ட மணி சவுண்டு. அடுத்தது நம்ம அப்படியே முடிச்சாச்சு. இனி நம்ம கிளம்ப போகிற மக்களை தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க மக்களே. நாங்கள் நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். நீங்களும் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் மக்களே. ஷார்ட்ஸுங்கிற ஆப்ஷனில் போகாமல் வீடியோங்கிற ஆப்ஷனில் போய் எங்களுக்கு நிறைய ஆதரவு தாருங்க. ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் மக்களே. உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடுத்த இடத்துக்கு நம்ம போய் பார்க்க போகிறோம் மக்களே. இங்கே பாருங்கள், இந்த காலத்தில் நம்ம ஜெபம் செய்ய இங்கே பாருங்கள், பிள்ளைங்க இருந்து ஃபோட்டோ எடுத்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு. நாங்கள் வீடியோ எடுத்து இது எதுக்கு அனுப்புகிறோன்னா, நீங்களும் கொஞ்சம் உஷாராக இருங்க மக்களை. இங்கே பாருங்கள், தொடர்ந்து நம்ம உள்ளே போய் பார்த்தாச்சு, எல்லா இடமும் சுற்றி பார்த்தாச்சு. வாங்க மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.